வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. என்னுடைய ஆசான் சிலம்பொலி செல்லப்பனார் அவர்களே, மேடையிலும் அவையிலும் வீற்றிருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, எங்களுடைய முதன்மையான போற்றுதலுக்குரிய மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மறுமலர்ச்சி சிந்தனையாளர் காத்தா திருநாவுக்கரசு, மறைமலை அடிகள், திருவிக்கா, காசு பிள்ளை, பண்டிதமணி என்னும் மாண்பார் அறிஞர்கள் தமிழ் மறுமலர்ச்சிக்கு களம் கண்ட முன்னணியினர். எனில் பாவாணர், சி இலக்குவனார், க அப்பாதுரையார், மூவா, ஆ சிதம்பரநாதனார், அவை துரைசாமி பிள்ளை, ஆகிய பரந்தானார், மா ராஜமழக்கனார், இன்னும் பிறர் என பல அறிஞர் பெருமக்கள் தம் முன்னோர் வழி நின்று மறுமலர்ச்சி செழித்தோங்க உழைத்தவர்கள். இப்பெருமக்களின் தாக்கமும் வழிகாட்டலும் பெற்று மறுமலர்ச்சி தொடர்ந்து வளர்ச்சி நிலை பெற பாடுபட்டவர்களுள் குறிப்பிடத்தக்க சிறப்பு வாய்ந்தவர் என முனைவர் காத்தாத்தி அவர்களை குறிப்பிடலாம். 58 ஆண்டே வாழ்ந்து நம்மை விட்டு பிரிந்த காத்தாத்தி அவர்கள் நெடிய பணிகளை குறுகிய காலத்தில் ஆற்றிய அருஞ்செயலாளர் என்பதை அவரது வரலாறு புலப்படுத்துகிறது. தமது சிறப்பு புலங்களாக அவரே தமது தன்விவர குறிப்பில் குறித்திருப்பவை சங்க இலக்கியம், திருக்குறள், இலக்கிய கொள்கையும் திறனாய்வும், இந்தியவியல், தொல்லுலகின் பண்பாடும் நாகரிகமும், தென்னிந்திய வரலாறும் பண்பாடும், கல்வெட்டியல், ஒப்பியல் ஆய்வு, சமூகவியல், மொழியியல் ஆகியவை. இவை தவிர பல்துறைசார் அணுகுமுறை, நாடக படைப்பும் ஆய்வும், கட்டுரை, படைப்பிலக்கியம், சொற்பொழிவு, பாரதியியல், மூவ ஆய்வியல் ஆகியவற்றிலும் அவரது பங்களிப்பு விளங்குவதை அவரது நூல்களும் வரலாறும் நமக்கு துலக்கமாக்குகின்றன. தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துடித்தெழுந்தே என்னும் புரட்சி கவிஞரின் ஆணையை நடைமுறைப்படுத்திய தமிழ் மறுமலர்ச்சியாளராக அவர் திகழ்ந்தார் என்பது உண்மை, வெறும் புகழுரை அன்று. இத்துணை துறைகளில் ஊன்றி புலமை பெற்று நூல்களும் யாத்த அவரது புலமை தரம் நனி சிறப்புடையது. தமிழ் செம்மொழி மாநாட்டினை ஒட்டி ஒரு நாளிதழ் இணையத்தில் தமிழ் வளர்த்த அறிஞர்கள் என்னும் தலைப்பில் பதிவு செய்து பாராட்டிய அறிஞர் வரிசையில் காத்தாத்தி அவர்களை பற்றி வழங்கியுள்ள வரலாற்று பதிவு இங்கே குறிப்பிடத்தக்கது. திருக்குறள் கருத்துக்களை மக்கள் மத்தியில் பரப்ப பெரும் முயற்சி மேற்கொண்ட தமிழறிஞர்களில் திருநாவுக்கரசும் ஒருவர். இவர் டாக்டர் மு வரதராசனாரின் படைப்பிலக்கியங்களை ஆராய்ச்சி செய்து டாக்டர் பட்டம் பெற்றவர். திருநாவுக்கரசு வரலாறு, கல்வெட்டு, மொழியியல், சமூகவியல், மானுடவியல், தத்துவம் போன்ற அனைத்து துறைகளிலும் வியத்தகு புலமை பெற்றவர். இவர் திருக்குறள் நீதி இலக்கியம், திருக்குறளில் கற்பனை திறனும் நாடக நலனும், திருக்குறளும் இந்திய அறநூல்களும், ஒளிவிளக்கு, சான்றோர் கண்ட திருவள்ளுவர், தமிழ் நிலவு, வாழ்வும் இலக்கியமும் போன்ற பல நூல்களை எழுதியுள்ளார். மேலும் இவர் ஆங்கிலத்திலும் 2 நூல்களை எழுதியுள்ளார். இவருக்கு சாகித்ய அகாடமி நிறுவனம் திருக்குறள் மணி எனும் பட்டம் வழங்கி பாராட்டியது. மேலும் இவர் எழுதிய திருக்குறள் நீதி இலக்கியம் என்னும் நூலுக்கு விருது வழங்கி பெருமை செய்தது. இங்க செம்மொழி மாநாடு நடந்த பொழுது இணையதளத்திலே போற்றப்பட்ட அறிஞர் ஒருவராகிய காத்தாத்தி அவர்கள் அவருடைய பன்முக பார்வையும் அவருடைய பரந்துபட்ட பண்பினலும் பெரிதும் வியப்புக்குரியன் என்றாலும் பெருமக்களே, என்னை பொறுத்தவரை எத்துணை அறிவுத்திறம் இருந்தாலும் அறிவுத்திறத்திற்காக நான் யாரையும் பாராட்ட மாட்டேன். வெறும் அறிவுத்திறம் பாராட்டுறதுக்கு அன்று. அப்படி அறிவுத்திறத்தை பாராட்டினால் கணினியை பாராட்டலாம். அப்படியே வேற என்ன வேண்டும்? வேற என்ன தேவை? அறம்போலும் கூர்மையினும் மரம் போல்வர் மக்கட் பண்பிலாதார் என்பார்களே, அந்த மனிதருள் சிறந்த மனிதராக திகழ்ந்தவர். அது மட்டும் எனக்கு போதாது. இன்றைக்கு ஆய்வுலகத்திலே ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. தமிழ் செம்மொழி என்று சொல்லுகின்றீர்கள். செம்மொழிக்கு அரசு அறிஞர்கள் பெற நம்முடைய வாமுசியை போன்ற பிரபுக்கள் எல்லாம் போராடி உழைத்து பெற்று தந்தார்கள். ஆனால் அந்த செம்மொழி தகைமை தமிழுக்கு ஏற்புடையது அன்று என உலகிலே பல நூல்கள் கிளர்ந்து எழுந்து வருகின்றன. தமிழ் செம்மொழி என்று ஒரு வட்டார மொழி, அது வழக்கு மொழி, அது பேச்சு மொழி, அது திருந்தா நாகரிகம் பெற்றவர்கள் பேசுகின்ற மொழி என்று ஒன்றிரண்டல்ல பல நூல்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் கிளைத்து வருகின்றன. ஆங்கிலத்திலே
வெளிநாட்டிலே இருந்தால் வந்து கொண்டிருந்தது என்று கருதினோம். இந்த ஜனவரி திங்கள் 2012 தமிழ்நாட்டிலேயே ஒரு தொல்லியல் ஆய்வாளர் அப்படி ஒரு நூலை எழுத தொடங்கிவிட்டார். ஆக ஆராய்ச்சி அறிஞர்கள் என்பவர்கள் அறிவுத்தரத்துக்காக பாராட்ட முடியாது. அவர்கள் உண்மையிலேயே தங்கள் அறிவுத்தரத்தை தமிழ் உரிமையை நிலைபெறச் செய்வதற்காக, அறிவுலகிலே தமிழ் பெறுகின்ற முதன்மை நிலைநாட்ட செய்வதற்காக உழைத்தார்களே, ஆனால் அவர்களை பாராட்டலாம். ஆக உழைக்கவில்லை, சமரசம் செய்து கொண்டார்கள் என்றால் அவர்களை பாராட்ட முடியாது. காத்தாத்தி அவர்கள் எஞ்ஞான்றும் எந்நிலையிலும் எந்நாளும் தம்மை சமரசம் செய்து கொண்டவர் அல்ல. அவருடைய உள்ளமெல்லாம் தமிழ் உள்ளம், அவருடைய எண்ணமெல்லாம் தமிழ் மறுமலர்ச்சி, தமிழ் வளர்ச்சி, தமிழ் எழுச்சி என்றெல்லாம் இருந்தது. ஒரே ஒரு சான்றை சொல்லுகின்றேன். ராசராச சோழனை ஒரு தனியாக எடுத்துக்கொண்டு ராசராச சோழனுக்காக ஒரு தனி நூல் படைத்தவர்கள் வரலாற்று துறையில யாருமே இல்லை. அன்றிலிருந்து இன்று வரை ராசராச சோழனுக்காக தனி நூல் படைத்தவர் காத்தாத்தி அவர்கள். இந்த ராசராச சோழனை பற்றிய கட்டுரையிலே அவர் சொன்ன ஒரு குறிப்பை சொல்லிவிட்டு நான் அமர விரும்புகின்றேன். அந்த அவருடைய உள்ளம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக மாணவ பெருமக்களை உங்களுக்காகத்தான் சொல்ல வருகின்றேன். நாம் நிறைய தகுநிலைகளை வாங்குகின்றோம், நட்சத்திர குறியீடுகளை வாங்குகின்றோம் என்று அதெல்லாம் பெருமை இல்லை. கடலெங்கே தமிழ் நிலம், அங்கெல்லாம் தலையிட்டு கிளர்ச்சி செய்ய என்று கிடந்த உள்ளத்தோடு அறிவுத்துறையிலே நாம் போராட வேண்டும். காத்தாத்தி கூறுகின்றார் பாருங்கள். வானரப்படையின் உதவியை கொண்டு அயோத்தி அரசன் ராமன் கடலின் மீது பாலம் அமைத்தான். பிறகு அரும்பாடுபட்டு இலங்கை வேந்தனை தன் கூறி அம்பினால் கொன்றான். அந்த ராமனை விட இந்த ராசராசன் பேராற்றலும் பெருந்திறனும் உடையவன். ராசராசனுடைய பேராற்றல் வாய்ந்த படை மரக்கன்களை கொண்டு அலைகடலை கடந்தது. இலங்கை மன்னனை தீயிட்டு கொளுத்தியது என்பது திருவாலங்காட்டு செப்பேட்டின் வாசகமாகும். இதனால் இந்த ஈழத்து போர் முகாமை வாய்ந்த போராக அக்காலத்தில் கருதப்பட்டமை புலனாகின்றது. கலையுரைத்த கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமாம் மண்மூடி போக என்று வளராத அவர்கள் பௌராணிகரை சாடினார். ஆனால் அந்த பௌராணிக நெறி, அந்த புராண பொழுகு, அந்த புராண பொய்மை இன்றைக்கு அரசாங்கங்களை கூட ஆட்டி படைக்கின்றது. இந்த நிலையிலே ஒரு அறிஞர், எந்த அரசியல் இயக்கத்துக்கும் தன்னை ஆட்படுத்திக் கொள்ளாத அறிஞர் தமது ஆய்விலை மேற்கொள்கின்ற இந்த அணுகுமுறை, மாணவ திலகங்களே, இந்த அணுகுமுறை கொண்டுதான் உங்கள் ஆய்வு அமைய வேண்டும். இந்த போரிலே, ஆரியத்திற்கும் தமிழுக்கும் இடையில இந்த போரிலே நீங்கள் எங்கே இருக்கின்றீர்கள் என்பதை பொறுத்துத்தான் உங்கள் அறிவுத்தரத்துக்கு மதிப்புண்டு. இல்லையேல் எவ்வளவு படித்தாலும் எவ்வளவு சிறந்தாலும் அந்த அறிவுத்தரம் மண்ணுக்கு சமம். அந்த வகையில் தலை சிறந்த பேராற்றலோடு தமது அறிவுத்தரத்தை தமிழ் உரிமையை நாட்ட, தமிழ் நலனை கிளந்தெழச் செய்ய பயன்படுத்தி அந்த பெருமனை பற்றி நிறைய சொல்லலாம். அவருக்கு எனக்கு 71ஆம் ஆண்டில் இருந்து தொடர்பு நிறைய சொல்ல முடியும். ஆனால் அதற்கு இது நேரம் இல்லை. ஒரே ஒரு செய்தி, பாலகன் ஆறுமுகசாமி அவர்கள் அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கின்றார்கள். உணவு இடைவேளையிலே அறிஞர் பெருமக்களை கண்டு உரையாட விடுகின்றார்கள். காரணம் என்னவென்றால், அமெரிக்காவில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு, அங்கேயே படிப்பவர்களுக்கு தமிழ் மொழி, கலை, பண்பாடு பற்றி தெரியாமல் போய்விடுகின்றது. ஆக அவர்களுக்கு இந்த கோடை விடுமுறை 3 திங்கள் கிடைக்கின்றது. அந்த கோடை விடுமுறையிலே அவர்களுக்கு இயல், இசை, நாடகம் என்ற 3 துறைகளிலும் பயிற்சி கொடுப்பதற்காக புத்துழி பயிற்சி முகாம் அமைப்பதற்கு திட்டமிட்டிருக்கின்றார்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.